அது புரியாமல் நம்ம வந்து கடவுள் வழிபாடுங்கிற பேரில் ஏதோ ஒரு மதத்துக்கு வந்து நம்ம ரசிகர்களாக இருக்கிறோம். நீங்கள் கடவுளை வழிபடலை, நீங்கள் கடவுளை நேசிக்கலை, கடவுளை நீங்கள் உண்மையாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலை. ஆனால் அதை ஒரு வார்த்தையால் வர்ணித்து வச்சுக்கிட்டு நான் இந்த மதத்துக்கு ரசிகர் அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கடவுள்னு சொல்லி நம்பி நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கீங்க இல்லையா, அந்த மதத்தோடைய அமைப்பு எதனுடைய மூல காரணமாக உருவாயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் கிறிஸ்துவ மதமாக இருந்ததுன்னா அந்த மதத்தோடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த ஜீசஸ் என்ன பண்ணார், அவரையவே வந்து காப்பாற்றிக்க முடியாமல் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அப்போ அவர் சிலுவையில் அறையிறதுக்கு ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்குது. தீர்க்க தரிசனங்கிறது என்ன அப்படின்னா நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சது தான். அப்போ நடக்க போகிறத முன்னாடியே தெரிந்து கொண்ட அந்த நபர் ஏன் அவரை காப்பாற்றி கொள்ளாமல் அந்த சிலுவையில் அறையப்போவதை தெரிந்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அது ரெண்டாவது கதை, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த சப்ஜெக்ட்லேயே நம்ம புரிதலுக்காக எடுத்துக்கலாம். ரொம்ப ஆழமாக போயிட்டு நம்ம சொல்ல வந்த டாப்பிக்கை மாறிடக்கூடாது. அப்போ ஒரு நபருக்கு வந்து பாருங்கள், அவர் தன்னைவே காப்பாற்றி கொள்ள முடியாமல் நடக்கிறதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுங்கிற விதியை வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்படி தான் மனிதன் வாழணும், இந்த உலகத்தில் நடக்கக்கூடியதை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடாது, சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு இதை உணர்த்தணுங்கிறதுக்காக ஒரு நபர் தன்னை அழித்து உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இதுவே நம்மகிட்டலாம் வந்து கடவுள் நம்மளை படைத்த சக்தி வந்து உன்னுடைய உயிர் எனக்கு வேணும் கொடுப்பா அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அப்படிலாம் என் உயிரை தர முடியாதுன்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட முரண்பாடு பண்ணுவோம். நம்ம அந்த அளவுக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட சகிப்புத்தன்மை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய உறவுகளோட நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களோட சின்ன சின்ன சண்டையில் கூட சகிப்புத்தன்மை இல்லாமல் எரிஞ்செறிஞ்சு கடிந்து கொள்கிறோம். நினச்சி பாருங்கள். நம்மளுடைய மனசு வந்து திரும்பணும், கடவுள் பக்கம் திரும்பணும். நம்ம ரொம்ப பேராசையோடோ அகங்காரத்தோடும் அறியாமையோடு வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ அந்த அறியாமையிலிருந்து அறியாமை என்னும் இருள் திரையை நீக்கி மனதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் பல மகான்கள், பல கடவுளை வலியுறுத்தப்பட்ட சித்தர்கள், எத்தனையோ மகா புருஷர்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து கடவுள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு உபதேசித்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டு போன அந்த உபதேச வார்த்தைகளை புரிந்து ஒருத்தன் பண்பட்டு மனதை செம்மையாக்கி கொள்ள வேண்டுமே தவிர அந்த சப்ஜெக்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம வழிபட்டுக்கிட்டு நம்ம கெஞ்சிக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு உட்காந்து ஓடியாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. கடவுளின் சன்னதியில் நின்று நீங்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறீர்கள், சத்தம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிரேயர் என்ற பெயரில், வழிபாடு என்ற பெயரில், வேண்டுதல் என்ற பெயரில் எனக்கு இது பண்ணதுக்கு நன்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தொண நம்ம